அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு வெளியான முக்கிய அறிவிப்பு. வீடு மற்றும் அலுவலகங்களில் மின்சார வாரியம் எடுத்த அதிரடியான முடிவு குறித்து தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாட்டில் மின்சார பயன்பாடு கணக்கீடு என்பது ஒவ்வொரு 2 மாதங்களுக்கு ஒரு முறை கணக்கெடுக்கப்படுகிறது. கடந்த முறை மின் பயன்பாடு எவ்வளவு என்பதையும் இப்போது வரை எவ்வளவு யூனிட் ஓடிக்கொண்டு இருக்கிறது என்பதையும் நேரில் வந்து கணக்கெடுக்கும் அதிகாரி அதன் அடிப்படையில் கட்டணத்தை விதிப்பார். இப்படி கணக்கெடுப்பு நடத்தும் மின் வாரியத்தின் மின் அளவீடு கணக்கீட்டாளருக்கு HHC என்னும் கையடக்க கணினி தரப்பட்டுள்ளது. இந்த நிலையில்தான் மின் பயன்பாடு கணக்கீட்டில் நடைபெறும் குளறுபடிகளை தடுக்கவும், நுகர்வோர்களுக்கு மின் கட்டண விவரத்தை உடனே தெரிவிக்கும் வகையிலும் மின் பயன்பாடு கணக்கெடுப்பு பணியை செல்போன் செயலி மூலம் மேற்கொள்ள தமிழ்நாடு மின்சார வாரியம் முடிவு செய்துள்ளது. அதன்படி பிரத்யேக ஆப் ஒன்றையும் உருவாக்கியுள்ளது. ஒவ்வொரு மின்வாரிய அலுவலகத்தில் பணியாற்றும் மின் அளவீடு கணக்கீட்டாளர்கள் இந்த ஆப்பை டவுன்லோட் செய்து வீடுகளில் மின் அளவீடு பணியை செய்து வருகின்றனர். இந்த ஆப்பில் எப்படி என்றால், பிரத்யேகமாக ப்ளூடூத் கருவி மூலம் மீட்டர் கருவி மற்றும் செல்போன் இடையே ஒரு இணைப்பை ஏற்படுத்துகிறது. அதில் உள்ள அளவுகளை வைத்து ஒவ்வொரு வீடுகளின் மின் பயன்பாடுகளும் கணக்கிடப்பட்டு வருகிறது. இந்த புதிய முறை காரணமாக மின் பயன்பாடு யூனிட் அளவீடுகளில் எவ்விதமான முறைகேடுகளும் குளறுபடிகளும் நடைபெறாது என மின் வாரிய அதிகாரிகள் கூறியுள்ளனர். இதற்கிடையே டிஜிட்டல் மீட்டருக்கு முழுமையாக மாறும்போது வரும் காலத்தில் இருந்த இடத்தில் இருந்தே செல்போன் ஆப் மூலமாக மின் கட்டணத்தை அறியவும் கட்டணத்தை செலுத்தவும் முடியும் என்கிற நிலை உருவாக வாய்ப்புள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.